ஆண்டுகளை பணி செய்யும் ஒப்பந்த ஊழியரை இல்லை என்று பொய் சொல்லாதே. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தொடர்ச்சியான இயக்கங்களை மின்னுயிர் மத்திய அமைப்பு தொடர்ச்சியா நாங்க நடத்திட்டு வரோம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்ற தேர்தல் வாக்குறுதி அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆனா மின்சார வாரியத்துல இன்றைக்கு மின்துறை அமைச்சர் தனது பேட்டியில என்ன சொல்றாரு, நாங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமுல்படுத்த போறோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமுல்படுத்தினா நாங்க காலி பணியிடங்களை நிரப்பும் போது இந்த திட்டத்தை அமலாக்கும் பொழுது பணியாளர்கள் தேவைப்படாது, அவர்களை வேலை இடத்துக்கு போட முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன என்கிற விஷயத்தை பொதுமக்களுக்கு மின்துறை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 60,000 காலி பணியிடங்கள், அது மட்டுமல்ல இப்ப இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய 20,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி வீட்டுக்கு அனுப்பினாங்கன்னா வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அதே போல இந்த திட்டத்தை தனியார் துறையின் மூலமாக அமுல்படுத்த போறாங்களா, அரசே ஏற்று நடத்த போறாங்களான்ற விஷயத்தை பொதுமக்களுக்கு மின்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த திட்டம் தனியார் மயமாக்கலுக்கு உண்டான திட்டம் என்பது மத்திய அரசு சொல்லுது. அப்ப மத்திய அரசாங்கம் சொல்லும் பொழுது வீதிக்கு வீதி தனியார் மயமாக்குவதற்கு உண்டான நடவடிக்கையை தான் மத்திய அரசு செய்யுது. அந்த திட்டத்தை நீங்க எப்படி ஏற்றுக்க போறீங்களா இல்லையா என்ற விஷயத்தை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். மின்னூழியர் மத்திய அமைப்பை பொறுத்தவரை இந்த துறை பொதுத்துறையாக நிறுவனமாக இருந்தால்தான் மாதாந்திர மின் கணக்கீடாக இருந்தாலும் சரி, இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, நாம் சேவையை ஒழுங்காக வழங்க முடியும். இதை தனியார் மயமாக்குவதற்குண்டான நடவடிக்கையில் மத்திய அரசு சொல்லுகின்ற நடவடிக்கையை நீங்கள் ஏற்று அமுல்படுத்தினால் தீவிர போராட்டத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதற்கு வழிவிட வேண்டாம் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் மேற்பட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல வேலை செய்யறாங்க. திமுக தனது தேர்தல் வாக்குறுதி 153. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளமா வேலை செய்யறவங்கள ஒப்பந்ததாரர்கள்ட்ட தான் வேலை செய்யல, மின்சார வாரியத்தில் அவர் வேலை செய்யலன்னு சொல்றதுதான் நாங்க கொச்சப்படுத்துறாரு நாங்க சொல்றோம். ஏன்னா ஒப்பந்ததாரர்கள்ட்ட வேலை செய்தாலும் அவர்கள் செய்கின்ற பணி மின்சார வாரியத்துல தான் வேலை செய்யறாங்க. அது பிரிவு அலுவலகமாக இருந்தாலும் சரி, உற்பத்தி நிலையமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேலை செய்பவர்களை நாங்க நிரந்தரப்படுத்த முடியாது, அடையாளப்படுத்த முடியாதுன்னு சொல்றதையே தான் நாங்க கொச்சையா பேசுறாருன்ற விஷயத்தை நாங்க பதிவு பண்றோம். எஸ் கண்ணன், மாநில செயலாளர், தமிழ்நாடு மின்னுயிர் மத்திய அமைப்பு. ஓகே.